ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாபம் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி, அதே நேரம் ரிஸ்க்கும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ் காமனாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது. மெனி இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஃபினான்ஷியலி ஸ்டேபிளான கம்பெனியா இல்லை வேல்யூவேஷன் அந்த கம்பெனி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்காமையே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் ஒரு ப்ராப்பர் ரிசர்ச்சோ ஒரு டியூ டிலிஜென்ஸ், அதாவது ஒரு கரெக்டான ஆய்வு பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த ஸ்டாக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. செகண்ட் முக்கியமான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஊரே இன்வெஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பல இன்ஸ்டாகிராம் பேஜில் யூடியூப் பேஜஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாக்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார், இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டியூ டிலிஜென்ஸ், நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை அவங்க ஸ்டாக்ஸ் சொல்கிறாங்க, அது கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் நீங்கள் இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸஸ், அதாவது ப்ரைஸஸ் ஜாஸ்தியாக இருக்கும் போது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி லாஸ் வரும் போதும் நிறைய பேர் மொத்தமாக செல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது மூலிமா நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. யாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்காதீங்க. நீங்கள் ஒரு தடவை அதை கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணிவிட்டு இது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கா, இது வாங்கலாமா வேண்டாமான்ற முடிவை நீங்கள் எடுங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேடிங். ஸோ சில இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பையிங் அண்ட் செல்லிங் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சில ரூமர்ஸ் கேட்டிருப்பாங்க, இல்லைனா ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் பண்ணோன்னு சில டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட டிரான்சாக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், உங்களோட கேபிட்டல் எரோட் ஆகிற வாய்ப்பும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இக்னோரிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்குது, டோன்ட் புட் ஆல் யூ எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். ஸோ அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணோம். எப்போவுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் நம்ம ஹை வேல்யூவேஷனை அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அந்த 1 லட்ச ரூபாயை ஒரு ஸ்டாக்கில் ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறது தவிர, நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாக்கில் அந்த 1 லட்ச ரூபாய் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு 4 ஸ்டாக்கோ ஒரு 5 ஸ்டாக்கோ டிவைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிஸ்க்கும் டைவர்சிஃபை ஆகும். ஸோ ரிஸ்க் டைவர்சிஃபை ஆகும்போது உங்களுக்கு பொட்டன்ஷியலாக ரிட்டர்ன்ஸ் வரும்போது நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஃபிஃப்த் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்காக வாங்குவோம், ஸோ அது ஒரு பர்டிகுலர் பீரியட் கோல் பண்ணுவோம், அது லாஸில் இருக்கும், இல்லை நான் எடுத்த டிசிஷன் கரெக்டு, ஸோ நான் அதிலே ஸ்டிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடமெண்ட்டாக வெயிட் பண்ணுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பல ப்ராஃபிட்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை லூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்ம வச்சுருக்கோன்னா அது அட்வான்டேஜஸும் தெரிஞ்சுக்கணும், டிஸ்அட்வான்டேஜஸும் தெரிஞ்சுக்கணும். ஃப்யூச்சரில் இதுக்கு ஓப் இல்லை, இந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த ஸ்டாக்கை லூஸ் பண்ணிவிட்டு, அதாவது அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிவிட்டு மோர் ப்ராஃபிட்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா போகிறது தான் எப்பவுமே நல்லது. சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டைமிங். ஸோ மெனி இன்வெஸ்டர்ஸ் என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை டைம் பண்ண பார்ப்பாங்க. இப்போ மார்க்கெட் ஹையாக இருக்குது, இப்போ பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், மார்க்கெட் லோவாக இறங்கட்டும், நான் லோவாக இருக்கும் போது வாங்குறேன், அது ஹையாக இருக்கும் போது வித்துலன்னு ஈஸியாக அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் மார்க்கெட் டைமிங்ன்றது இஸ் வெரி 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 அன்பிராக்டிக்கல், அதாவது வாய்ப்பே இல்லை அதை டைம் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் மார்க்கெட் டைம் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட வெல்த் கிரியேஷனும் ப்ளஸ் பல முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை லூஸ் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. செவன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எமோஷனல் டிசிஷன் மேக்கிங். நம்மள பார்த்தீங்கன்னா பல பேர் எமோஷனல் டிசிஷன்ஸ் மேக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கொரோனா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, மார்க்கெட் நியர்லி 60% மேலே டவுன் ஆச்சு. எல்லா ஸ்டாக்ஸுமே 40 to 50% மேலே டவுன் ஆச்சு. இதில் பல ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 months பீரியடில் ரிகவர் ஆயிடுச்சு. பட் சில பேர் பேனிக் செல் பண்ணாங்க கொரோனா பீரியட். அப்போ என்ன ஆச்சுன்னா, இனிமேட் இந்த ஸ்டாக் ரிகவர் ஆகாது, நம்ம காசே வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேனிக் செல்லிங் பண்ணாங்க. சில பேர் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, புல் மார்க்கெட்டில், அதாவது மார்க்கெட் ரைஸ் ஆகிட்டே இருக்கும் போது நம்ம காசு போடலாம், நம்ம இன்னும் ஜாஸ்தி லாபம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு காசு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸஸ்லாம் வாங்குவாங்க. இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸஸ்னால் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஓவர் வேல்யூ ஆயிருக்கும், அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸாக இது ரெண்டுமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எட்டாவது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவாய்டிங் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இது முக்கியமான பாயிண்ட். நம்மள இப்போ பல யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ்க்காக தான் மார்க்கெட்டுக்கே வராங்க. நம்ம இன்றைக்கி வாங்கணும், ஒரு வாரம் இல்லை 10 நாள் அதிகபட்சத்தில் ப்ராஃபிட் பண்ணிட்டு நம்ம வெளில போயிடணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்பவுமே நம்ம லாங் டேர்ம் இருந்தால் தான் நம்ம காம்பவுண்டிங் க்ரோத் கிடைக்கும். ப்ளஸ் குட் குவாலிட்டி கம்பெனிஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறதும் ஜாஸ்தி பொட்டன்ஷியல் இருக்குது. இது மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா டிசிப்ளின், பேஷன்ஸ் ப்ளஸ் ஒரு வெல் தாட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்சீட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட ஹெல்ப் எடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபர்தராக எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம்,
இது ஒரு கரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லையான்னு கைட் பண்ணுவாங்க. தொடர்ந்து இது மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு J2 Wealthக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.